ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. இது வந்து ராசிபுரத்தில் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். இந்த பப்பியை வந்து பாய்சன் வச்சு கொல்ல போகிறதா சொல்லி ஒரு இன்ஃபார்மர் நமக்கு கால் பண்ணாங்க. அதாவது வந்து இதுக்கு பிறப்புறுப்பில் வந்து கேன்சருங்க. இது வந்து அங்கங்கே படுக்கிற இடமெல்லாம் வந்து பிளட்டு லாஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. ராசிபுரத்தில் வந்து ஹோம் நர்ஸாக ஒரு பொண்ணு, அவங்க பேர் அமுதா. அவங்க வந்து ஹோம் நர்ஸாக 3 மந்த்தாக அந்த ஏரியாவில் இருந்திருக்காங்க. இந்த பப்பிக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஃபீட் பண்ணது பிடிக்காமல் அந்த பொண்ணுக்கிட்ட அப்பப்போ சண்டையும் போட்டிருக்காங்க அந்த ஏரியாவில் இருக்கவங்க. அதையும் மீறி அந்த பொண்ணு வந்து ஃபீட் பண்ணியிருக்கு. நீ பொழைக்க வந்திருக்க, உன்னோட வேலையை பாரு, நீ எதுக்கு ஃபீட் பண்ணுற, இதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு பதிலாக அதில் விஷத்தை கலந்து வை, சாவட்டும், அப்படி இப்படின்னு இந்த டாகை ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. வந்த இடத்துல நீ வேலையே செய்யுமா, இந்த மாதிரி டாகுக்கெல்லாம் நீ வந்து சப்போர்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு சொன்ன சூழ்நிலை, அந்த பொண்ணோட சுச்சுவேஷன் எல்லாமே கேட்டுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வேலைக்கு போன இடத்துல கூட அங்கே ஒரு வாயில்லாத ஜீவன் நல்லா இருக்கணும், அதுவும் உடம்பு சரியில்லாமல், அதை தாங்க நான் விரும்புகிறேன். நல்லா இருக்கிற பப்பிகளுக்கோ இல்லை உணவு அளிக்கிறதோ ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை காப்பாற்றுறதான் ரொம்ப ரொம்ப ஒரு சவால். அந்த சவாலை தாங்க நான் கடந்த கொஞ்ச நாளாக எடுத்து செஞ்சிட்ருக்கிறேன். இந்த பொண்ணோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் போய் இந்த பாப்பாவை வந்து நம்ம ரெஸ்க்யூ பண்ணிட்டு வந்துட்டோம். இது பேர் பௌர்ணமிங்க. இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ப்ளட் டெஸ்ட்லாம் பார்த்து எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சுங்க. இதுக்கு வந்து கேன்சர் ஊசி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு 4 ஊசி போட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபீமேல் பப்பிக்கு கருத்தடை பண்ணிடணும். மறந்துட்டு கூட இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுறாதீங்கக்கா. இந்த குழந்தை உயிருக்கு ஆபத்து. நானும் ஒரு 2 மாதத்தில் போயிடுவேன். இந்த குழந்தைய நீங்கள் எடுத்த இடத்துலையே கொண்டு வந்து விட்டுறாதீங்க. உங்கள் வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். உடம்பு சரியானோன்னா கொண்டே அதே இடத்துல விடுறீங்க. அந்த மாதிரி இந்த குழந்தைய கொண்டு வந்து இங்கே விட்டுறாதீங்க. இந்த குழந்தை உயிருக்கே ஆபத்து. அங்கே நிறைய வந்து ராசிபுரத்தில் போய் நான் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சு, நிறைய இடங்களில் வந்து பாய்சன் வச்சு அதாவது சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க. ஆனால் சில்லி 1/4 கிலோ வாங்கி அதில் பாய்சன் வச்சு கொலை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ராசிபுரத்தில் நடந்துகிட்ருக்குங்க. இதை பற்றி நான் நளினி மேம் கிட்ட பேசணும். ஆனால் எதுக்குமே எவிடன்ஸ் இல்லை. அதனால் வந்து எல்லாமே நடந்து முடிஞ்ச விஷயம். பட் இப்போ வந்து அங்கங்கே நடந்துகிட்ருக்குன்னு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இது ஒரு பிஎஃப்ஐ மூலிமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்டிப்பாக அங்கே ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ அந்த பொண்ணு 2 மாதத்தில் அந்த பொண்ணோட அக்ரிமெண்ட் முடிஞ்சு கிளம்புற வரைக்கும் நம்ம எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு பிரச்சனை ஆயிரும். இப்போ இந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குங்க. தொடர்ந்து நம்ம விருச்சம் இல்லம் கொண்டு போயாச்சு. இனிமேல் அடுத்த வாரம் இந்த குழந்தைக்கு ஊசி போடணும். முடிஞ்சவங்க இந்த குழந்தைக்கு பண உதவி செய்யுங்க. தேங்க்யூ.